இன்னொரு அருமையான கூகுள் கூறுகைக்கு அன்பான மக்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் யாவரையும் நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆஹ் ஒருவேளை நீங்க தொடர்ந்து இந்த கூறுகைக்கு நீங்க வந்துட்டு இருப்பீங்கன்னா, நம்ம முற்பிதாக்கள் முற்பிதாக்கள் வேதாகமத்தில் வருகிற நமது முற்பிதாக்களை பற்றின அறியாதிருக்கிற தெரியாதிருக்கிற ஆய்வுகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு 9 வாரமாக நம்ம ஆபிரகாமை பத்தி நம்ம பார்த்தோம். அந்த ஆபிரகாம் முடிஞ்சிட்டு இப்போ இந்த தடவை அவருடைய ஏகசுதன் அல்லது ஒரே குமாரனாகிய ஈசாக்கு பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஈசாக்கு பத்தி நம்ம பார்க்கிறது ஒரு விசேஷமான விஷயம். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி நமது 3 முற்பிதாக்கள் நம்ம ஜெபம் பண்றப்ப என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும்னு நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? சோ ஆபிரகாம் பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஈசாக்கு பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஈசாக்கு மற்ற 2 முற்பிதாக்களை விட வெகு வித்தியாசமான ஒரு வேத பாத்திரம்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சொல்ல போனா 22:1 அவர் வர்றவரு கிட்டத்தட்ட ஒரு 8 வசனங்கள்ல அவர் வர்றாரு. 21வது அதிகாரத்துல ஈசாக்குன்ற பெயரை நம்ம பார்க்கிறோம். 28வது அதிகாரம் வரைக்கும் அவர் வராரு. நீங்க பார்க்கலாம். நீங்க முழு வேதாகமத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரத்தை நம்ம பார்க்கிறது நமக்கு ஒரு நல்ல இன்ட்ரோவா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆபிரகாம் அல்லது அபிராம் என்ற பேரு 334 தடவை வருது வேதாகமத்துல. யாக்கோபுடைய பெயரு 377 முறை வருது. ஆனா ஈசாக்குட பெயரு 132 தடவை வருது. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அது இல்லாம இன்னும் சில காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஆண்டவருக்கும் இந்த முற்பிதாக்களுக்குமான சந்திப்பு அல்லது ரெவலேஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் கூட ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை பேசினது, வெளிப்படுத்தினது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 தடவை அவன் பண்றாங்க. 13 தடவை அந்த சந்திப்பு நடக்குது. யாக்கோபு கூட பார்த்தா 7 தடவை. ஆனா ஈசாக்கு கூட பார்த்தா 3 தடவைகள் தான் ஆண்டவர் ஈசாக்கு கூட பேசுறதா பைபிள்ல வசனங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம விவரமா பார்க்க போறோம். அதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 வெளிப்படுத்தல்களையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் கூட அவர் பேசுறப்போ நமக்கு 15 அதிகாரம் 17 அதிகாரம் அது நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு காரியம்தான். அவர் பேசுவாரு. நடுவுல ஆபிரகாம் இடைமறித்து சில கேள்விகள் கேட்பாரு, சில பேசுவாரு. அப்படி ஒரு சின்ன ஒரு 2 பேரும் பங்கு கொள்ளுகிற ஒரு காரியமா பல சந்திப்புகள், பல வெளிப்பாடுகள் இருக்கும். யாக்கோபுக்கும் அப்படித்தான். யாக்கோபு இன்னும் கொஞ்சம் போய் அந்த சந்திப்புகளுக்கெல்லாம் ஒரு குட்டி குட்டி பேரெல்லாம் சொல்றதை பார்க்கிறோம். முதல் தடவை ஆண்டவர் பார்த்தப்போ பெத்தேல் பேர் வைப்பாரு. அப்புறம் இந்த 2 தூதர்கள் சந்திக்கிறப்போ மக்னாயும் வைப்பாரு. 3வது தடவை ஒரு தேவதூதன் கூட போராடுறப்போ பானியல் அப்படின்னு வைப்பாரு. ஆனா ஈசாக்கு கூட நடக்கிற அந்த 3 சந்திப்புகளிலும் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஈசாக்கு மறுமொழி சொல்வதே இல்லை. இது நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. ஈசாக்கு எந்த மறுமொழியும் சொல்வதே இல்லை. இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான, அதாவது ஈசாக்குடைய பாத்திரத்தை நம்ம இன்னைக்கு புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்றப்போ இதை நீங்க கவனிக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாம அது படிக்கு இன்னொரு ஒரு சின்ன குறிப்பு நான் சொல்றேன். முதல் தடவையா ஈசாக்கு பேசுற காரியம் நம்ம ஏற்கனவே 21ல அறிமுகமானாலும் அந்த வசனத்தை கூட நீங்க பார்க்கலாம். அந்த அக்கிடா என்று சொல்லப்படுகிற அந்த 22வது அதிகாரத்துல அவ்வளோ வசனங்கள் கழிச்சு ஈசாக்கு பேசுற அவங்க அப்பாட்ட மோரியா மலையில பேசுற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, தகப்பனே தகப்பனே அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடுறப்போ அவன் மகனேன்னு சொல்றப்போ, பலிக்கு எல்லாம் தயாரா இருக்கு. நெருப்பு கட்டையும் இருக்கிறது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றாங்கிறது தான் 21ஆம்ல வந்த அறிமுகமான ஈசாக்கு பேசுகிற முதல் வசனம். நீங்க பாத்தீங்கன்னா
திரும்ப 28வது அதிகாரத்துக்கு வரைக்கும், 28 விட்டுருங்க, 27 வரைக்கும், அந்த 21ல இருந்து அதாவது ஒரு 6 அதிகாரத்துல அவன் மொத்தமே 4 வசனங்கள் தான் பேசுறாங்கிறது ரொம்ப ஆச்சரியம். இந்த 22வது வசனத்துல பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 26வது அதிகாரத்துல 3 வசனம் பேசுறாரு. அது நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை பாக்குறோம். ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்கள் இராதபடி துரத்தி விட்டீர்களேன்னு பேசுறாரு. இன்னொரு வசனம் இருக்கும். அந்த வசனமும் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அந்த 2வது பேசுறது 26:12 ஒரு வசனம் இருக்கும். 26, 27 ஒரு வசனம் இருக்கும். அவர் நிமித்தம் சாகாதபடி சொன்னேன். ஏன் நினைத்திருந்தீர்கள்? இந்த 3 வசனம். அப்போ மொத்தம் 4 வசனங்கள் தான் இத்தனை இதுல. இது ஒரு வார்த்தைகள் பேசாத ஈசாக்கு தன்னுடைய மௌன மொழியில நிறைய காரியங்களை பேசுனாங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இந்த ஈசாக்கு தொடர்பான இந்த அதிகாரங்கள்ல அநேகம் காரியங்கள் வருது. அந்த அநேகம் காரியங்கள் நமக்கு சொல்லாமல் சொல்லக்கூடிய பாடங்கள் இருக்கு. இப்போ அந்த ஈசாக்கு பத்தி நம்ம ஒரு சில காரியங்களை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இவன் தான் முதல் ஜூ, அதாவது முதல் யூதன். அதாவது யூதனாகவே பிறந்த முதல் ஆளு ஈசாக்கு தான். 8வது நாளுல விருத்து சேதனம் பண்ணப்பட்ட முதல் யூதன் அவன்தான். அடுத்த இதை பாத்தீங்கன்னா அதிகம் பேசாத மனுஷன். அப்புறம் 100 வயசு தான் பிறந்தப்போ தன் தகப்பனுக்கு 100 வயது, அம்மாவுக்கு 80 வயது. அது இவனுடைய இன்னொரு விசேஷம். இன்னொரு காரியம் என்னன்னா மரணத்தின் விளிம்புக்கு சென்று திரும்பி வந்த ஒருவன். அது இன்னொரு அழகான ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில நம்ம பல தடவை பாக்குறப்போ ஆண்டவர் அவனோடு பேசும்போதெல்லாம் அவன் பயபக்தியோடு, ஒருவேளை ஏன் அவன் மறுமொழி பேசலங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம். சோ இப்படியாக வித்தியாசமா இருக்கிற ஈசாக்கு இன்னொரு காரியத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு சகோதரர் ஒரு காரியத்தை சொன்னாரு. நம்ம இது ஆபிரகாம் பத்தி பேசினப்போவே நம்ம இந்த விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். அது என்னன்னா மோரியா மலைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போன போது அவனுக்கு வயது 30களின் ஆரம்பத்தில் இருந்திருக்க முடியும் அப்படின்னு. இன்னைக்கு இப்ப ஒருவேளை நம்ம சண்டே ஸ்கூல் பயமா என்னன்னு தெரியல. பெரும்பாலும் ஈசாக்கு பலி கொடுக்கணுங்கிறப்போ எல்லாம் எப்படி நினைச்சுக்கிறாங்க, நீங்க ஒருவேளை அந்த சண்டே ஸ்கூல் புக்ஸ் படங்களோ இல்ல நமக்கு பெரும்பாலும் வாழையடி வாழையா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நினைப்புப்படி ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு போற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு காரியம். என்ன விஷயம்னா 30 வயது அளவான ஈசாக்கை கூட்டிக் கொண்டு ஆபிரகாம் மோரியா மலைக்கு போகிறாருங்கிறது தான் உண்மை. சகோதரர் வின்சென்ட் அந்த சந்தேகத்தை கூட இப்ப காலையில கேட்டிருந்தாரு. அதற்கு என்ன ஒரு ஆதாரம் நம்ம பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்திலேயே நம்ம பாக்குறோம். அந்த 22வது அதிகாரம் தொடங்குறப்போ நம்ம திரும்ப முதலே நம்ம ஆபிரகாம் பத்தி பேசினப்போ இதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு 22 அதிகாரம் அப்படிதான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம்னா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் வரக்கூடிய சம்பவங்களை நம்ம நினைச்சுக்கலாம். அந்த 21வது அதிகாரத்துல முதல் வசனத்துல கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராளின் பேரில் கடாட்சமானார். ஈசாக்கு பிறக்கிறத போன அதிகாரம் சொல்லுது. கூடவே ஆகார் பத்தியும் இஸ்மவேல் பத்தியும் சொல்லுது. அந்த இஸ்மவேலின் காரியங்கள் தொடர்ந்து நீங்க 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா இஸ்மவேல் அவன் பைபிள்ல இருக்கும். பாரான் வனாந்தரத்தில் குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வித்தாள் அப்படின்னு இருக்கும்.
பெரும்பாலும் கல்யாணம் நடக்கிறது வந்து 35ல இருந்து 40 வரைக்கும் அந்த காலத்துல ஒரு பெரிய பழக்கம். அப்போ அந்த 40 வயதுல ஒருவேளை கல்யாணம் நடந்திருந்ததுன்னா, இஸ்மவேலை விட 13 வயது இடைவெளி இருக்கிற ஈசாக்குக்கும் 26ல இருந்து 27 வயசு அந்த வயசாயிருக்கும். அப்போ இந்த 22 அதிகாரம் துவங்குறப்போ அவனுடைய வயது 30களில் இருந்திருக்கணும். இது மிக மிக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா அந்த 30 நம்ம ஆபிரகாம் பத்தி பேசுறப்போ ஏன் 30 வயது 30 வயது ஈசாக்கை ஆபிரகாம் மோரியா மலைக்கு கூட்டிட்டு போனார் அப்படிங்கறத பத்தி அந்த ஒரு ஒரு கூடுகையில நம்ம பார்த்தோம். அது வந்து இந்த மீட்பின் இயேசு சுவாமிக்கு அடையாளமா அவன் வந்து அவரை கூட்டிட்டு போறான். அந்த கூடுகையில ஒருவேளை பங்கு பெற்ற அநேகருக்கு ஞாபகமா இருக்கும். அவனுடைய தோள்களில விறகு கட்டுகளை சுமத்தி போகிற இடம் தான் ஆண்டவர் வந்து சிலுவையை சுமந்து போக ஆரம்பித்த இடம் அப்படின்னு எல்லாம் பல சின்ன சின்ன தகவல்களை நம்ம பார்த்தோம். அப்போ ஈசாக்கு அதே மாதிரி இன்னொரு ஆதாரமான ஒரு காரியத்தையும் பார்த்தோம். இந்த ஜப்பான் நாட்டுல ஷாண்டோ ரிலிஜன் என்ற ஒரு ரிலிஜன்ல ஈஷாக்கி குச்சி இஷாக்கி குச்சின்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. அதுல வந்து 30 வயது வாலிபன் கட்டையை சுமந்து மோரியா அங்க இருக்கிற மோரியா மலைக்கு போய் அங்க பலியிட முயற்சி பண்றப்போ ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் வந்து அவனை காப்பாத்துறது. அந்த பண்டிகை பேரே மீஷாக்கி குச்சின்னு. அப்போ உலகம் முழுக்க ஒருவேளை சிதறி இருந்த யூதர்கள் அந்த பகுதியில தங்கி இருந்தாங்கன்னா, அப்போ எல்லாருக்குமே தெரியும் ஆபிரகாம் அந்த 22வது அதிகாரத்திற்கு யூத இதுல வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்வாங்க. அக்கிடா அப்படின்னு சொல்வாங்க. இது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு அதிகாரமா அவங்க நினைச்சிருந்தாங்க. இந்த அக்கிடா காலத்துல ஈசாக்குக்கு 30 வயதுகளின் துவக்கத்துல இருந்தாங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போ அந்த புரிதல் நமக்கு இருந்தாதான் இனி வரப்போற சில காரியங்களை நம்ம வந்து அறிந்து கொள்ளவும், தெரிந்து கொள்ளவும், தெளிந்து கொள்ளவும் அது ரொம்ப ஏதுவா இருக்கும். சரி, இந்த நிகழ்வு நம்ம அடுத்த இதுக்கு நம்ம போறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த 4 அதிகாரத்துல அவன் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஒரு 4 வசனத்தை தான் பேசுறான். ஏன் பேசாத ஈசாக்கு, மௌனமா இருக்கிற ஈசாக்குங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அதற்கு அவனுடைய சூழலை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல இந்த ஸ்கிரீன்ல அதை பார்த்தோம். 100 வயதான தகப்பன், 90 வயதான தாய், அவனை விட 13 வயது மூத்த அண்ணனாகிய இஸ்மவேல். நீங்க அந்த பெரிய பெரிய இடைவெளிகள் வந்து அதுக்கு மாத்திரம் இல்ல, அவனுக்கு 40 வயதுல திருமணம் நடக்குது. அவனுடைய மனைவி அவனை விட 15 அல்லது 20 வருடங்கள் வயது குறைவான ஒருத்தி. அவளுக்கு வந்து அவங்க அந்த தம்பதிகளுக்கு திரும்ப 20 வருஷம் கழிச்சு ஈசாக்குடைய 60வது வயதுல அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக அவனுடைய 26ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானா நம்ம அது வரைக்கும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 100 வயது கால அளவில அவன் பேசினதும் அவன் செயல்பட்டதும் வெகு வித்தியாசமாக ரொம்ப ஒரு மாறுபாடாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கான காரணங்களை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஆண்டவரை சந்தித்த 3 முறைகளை நம்ம பார்ப்போம். அநேக வேத பண்டிதர்கள் சொல்றது என்னன்னா 3 தடவை தான் அவனை சந்திச்சாங்க. முதல் சந்திப்பு, அதாவது ஈசாக்குக்கும் கடவுளுக்குமான சந்திப்பு 22வது அதிகாரத்துல நடக்குது. முதல் சந்திப்பு, கடவுளோடு இருக்க முதல் சந்திப்பு 22வது அதிகாரம். அதாவது அக்கிடா என்று நம்ம புரிதலுக்காக அந்த அதிகாரத்துக்கு அந்த பேரை நம்ம இந்த நிகழ்ச்சியிடம் பயன்படுத்துறோம். இந்த அக்கிடாவுல தான் ஈசாக்கு தேவனை சந்திக்கிறான். இது எப்படி தேவனை சந்திக்கிறான் அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 30 வயதளவான ஈசாக்கு தான் மோரியா மலைக்கு ஆபிரகாம் கூட போறாரு. அவர் பேசுற முதல் வசனம் மோரியா மலையில தான் இருக்குன்னு நாம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ நடைபெற்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும்
யாரு ஆபிரகாம் கூட இருந்து பார்த்ததுன்னு கேட்டீங்கன்னா ஈசாக்கு. 30 வயதுங்கிறப்போ ஒருவேளை விவரம் தெரிந்த வயதாதான் நிச்சயமா இருந்திருக்க முடியும் இல்லைங்களா? அது வந்து நமக்கு தனியா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அவன் அந்த ஆபிரகாம் தன்னுடைய முதல் வசனத்தை கேட்ட உடனே தன் தகப்பன் பதில் சொல்றான். அதை விட இன்னொரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த 22வது வசனத்துல முதல் இதுல வந்து 2 காரியத்தை நம்ம கவனிக்கிறது இந்த நம்ம புரிதலுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இந்த காரியங்கள் நடந்ததுங்கிறது ஈசாக்குடைய வயதை மறைமுகமாக குறிக்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். அதை நீங்க மனசுல இருத்திக்கிங்க. அப்போ வந்துன்னு கேட்டா இன்னொரு வசனம் இருக்கு. அப்பொழுது 2வது வசனம், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய. இங்க பாத்தீங்கன்னா 3 விதத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை அழைக்கிறார். இதுல இந்த நேசம், அன்பு, இந்த பிரியம் அதற்காக பயன்படுத்தப்பட்ட மூல வார்த்தை இந்த ஆதியாகமத்துல முதல் தடவையாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. தமிழ்ல வந்து நேசகுமாரன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா வந்து இந்த மொழியில பாத்தீங்கன்னா உனக்கு மிகவும் பிரியமான, மிகவும் அன்பான, யுவர் பில்லவுட் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட நம்ம பல மொழிபெயர்ப்புகள் பயன்படுத்துது. அப்ப ஏன் அப்படின்னு சொல்றான்னா அதற்கான ஒரு அழகான காரணங்கள் உண்டு. நம்ம போன அதிகாரத்துல ஈசாக்கு பிறந்ததை பார்த்தோம். இஸ்மவேல அந்த சின்ன அவங்க மத்தியில ஏற்படுகிற கருத்து வேறுபாடுல இந்த அவன் கிண்டல் பண்ணி இவன் பொறுக்க முடியாம சாரால் சொல்லி இஸ்மவேலை துரத்தி விடுகிறாங்க. அவன் துரத்தி விட்ட பிறகு கொஞ்சம் குறைய ஒரு 15, 20 வருடங்கள் ஆபிரகாமோடு அவன் பழகுகிறவனாய் இருந்தான். ஆபிரகாமுக்கு அவன் மேல ஒரு பெரிய உயிரே வைக்கிற அளவுக்கு பிரியம் இருந்தது. அப்பதான் நீங்க அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத பாக்குறீங்க. உன் ஏகசுதன், ஏகசுதன்ங்கிறப்போ இஸ்மவேல் இங்கு கணக்கில் கொண்டு வரப்படல. நேச குமாரன்னு கேட்டா அந்த அளவுக்கு இங்க நீங்க அந்த மூலமொழியில கூட பாக்குறீங்க. பில்லவுட் அப்படின்ற ஒரு வார்த்தை. அந்த அளவுக்கு இன்னும் சொல்ல போனா இப்ப இங்க நம்ம பழகுறப்போ பல காரியங்கள் சொல்லுவோம். அவன் மேல உயிரையே வச்சிருந்தான்னு. கிட்டத்தட்ட ஆபிரகாம் ஈசாக்கின் மேல் உயிரையே வைத்திருந்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 20 வருடங்களுக்கு மேலாக. அந்த உயிரை வைக்கிறதனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா 100 வருஷம் ஒரு குழந்தைக்காக காத்திருந்த தம்பதிகள். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 100 வருஷம் ஒரு குழந்தைக்காக காத்திருந்த தம்பதிகளான ஆபிரகாமும் சாராளும் 100 அந்த 100 வருடங்களுக்கு பிறகு குழந்தையை பெற்றுக்கொண்ட உடனே, அப்கோர்ஸ் சாராளுக்கு 90 வயது, அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அவ்வளவு பெரிய காத்திருப்புக்கு பிறகு பெற்ற குழந்தையோடு அவர்கள் 20 வருஷம் அல்லது 25 வருடம் கழிக்கும் போது அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அன்பு, அந்த குழந்தை மேல அவங்க காட்டக்கூடிய பாசம், அந்த குழந்தை மேல அவங்க வைத்திருக்கிற அந்த வார்த்தைப்படுத்த முடியாத அன்பை நிச்சயமா நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவர் பின்னாடி கூட நம்ம அந்த வசனத்தை சொல்றப்போ ரொம்ப அழகா உன்னை பாராட்டுறாரு. இப்போது அந்த வசனம் கூட இருக்கும். நீ உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தபடியால் அப்படி நேசிக்கிற, அந்த அளவுக்கு நேசிக்கிற மகனையே நீ பலி கொடுன்னு சொன்ன உடனே கொடுத்து நீ வந்து கொடுக்க முன் வந்துட்டீங்க, கொண்டு வந்துட்ட ஆபிரகாம் சொல்லி ஆண்டவர் பாராட்டுறதை பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு ஈசாக்கின் மேல் ஆபிரகாம் ஒரு பெரிய பாசத்தை வைத்திருந்தார். அதே மாதிரிதான் சாராள். எந்த அளவுக்கு சாராள் ஈசாக்கு மேல ஒரு பெரும் ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு புரிதலுக்காக சொன்னா சில பேர் அவங்க புள்ளன்னா அவங்களுக்கு உயிர் பைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு சாராளும் வைத்திருந்திருக்க வேண்டும். எப்படி வைத்திருந்திருக்க வேண்டும் நம்ம யூகிக்க முடியும்னா, நீங்க அந்த 22வது அதிகாரம் முடிஞ்ச உடனே ஈசாக்கு திரும்பி வராத பிறகு சாராளுடைய மரணம் பற்றின செய்தியை பார்க்கிறோம். அவனை பார்க்க முடியலன்னு 22வது அதிகாரத்துல அவள் 2ல பாத்தீங்கன்னா, கானான் தேசத்தில் உள்ள எபிரேன் என்னும் கிரியா தர்பாவில் சாராள் மரித்தாள். மகனை பிரிந்த ஒரு துக்கம் சகிக்க முடியாமல் அவள் மரித்ததை பார்க்கிறோம். இந்த 2 காரியத்தையும் நம்ம எதுக்கு நம்ம சொல்றோம்னு நீங்க கேட்டீங்கன்னா,
ஆபிரகாமும் சாராளும் ஈசாக்கின் மேல் வைத்த பாசம், அன்பு, பிரியம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஈசாக்குக்கு தன் தகப்பன் மேல் ஒரு பிரியங்கிறத எப்படியா இருந்ததுன்னு கேட்டா ஒரு பக்தியை போல இருந்தது. அவரிடம் எந்த வார்த்தையும் எதிர்த்து பேசாத அளவுக்கு வெறும் ஒரு பக்தியும் அபிமானமும் வச்சிருந்தா, அதோடைய அடையாளத்தை தான் நம்ம 22 அதிகாரத்துல பாக்குறோம். இவன் அதிகாலையில எழும்புறான். நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த பகுதியில ரொம்ப அழகான சில நுணுக்கங்கள் சொல்றாரு. ஆண்டவர் சொன்ன உடனே அந்த இப்ப நீங்க இந்த சம்பவம் நடக்கிறப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயது இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைய 130 வயதுக்கு மேல் இருந்திருக்க முடியும். அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறது நல்லது. அந்த ஞாபகத்தோடு நீங்க பாத்தீங்கன்னா அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்ப நீங்க அந்த பகுதியை நீங்க எப்படி பாத்துக்கலாம்னு கேட்டா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து 130 வயசுக்காரரு அதிகாலையில எழறாரு. உடனடியா தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் தகன பலிக்கு கட்டளைகளையும் ஒரே ஆக்ஷன் ஓரியன்டட் வினை சொல்லாவே இருக்கும். அவர் எந்திரிச்சாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, இதை பண்ணாருன்னு சொல்லி பாக்குறோம். ஈசாக்கு என்ன பண்ணான்னு கேட்டா, அவர் சொன்னதுக்கு தன் குமாரனா ஈசாக்கின் மேல் வைத்து அவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்ததுதான். வேற எந்த கேள்வியும் ஈசாக்கு கேட்கல. ஏன் பலி, நம்ம ஏன் அவ்வளவு தூரம் போய் பலி கொடுக்கணும்ப்பா, அது இதுக்கெல்லாம் ஒண்ணும் கேட்கல. அவன் கேட்கறது கேள்வி நம்ம வேதாகமத்துல பாக்குறது, 3 நாட்கள் கழித்து மோரியா மலையிலே அவன் மேல அந்த விறகு கட்டையை சுமத்தும் போதுதான் கேள்வி கேட்கிறான். அப்போ அப்பாவுக்கும் அவனுக்குமான இருந்த அந்த பக்தி, அப்பாவுக்கு மகன் மேல பிரியம், மகனுக்கு அப்பாவின் மேல ஒரு பெரிய பக்தி இருந்தது. அந்த பக்தியோட தான் அவன் ஏறுறான். இப்ப இந்த தருணத்துல அப்படி ஒரு பயபக்தியோடு இருந்த அப்பா தன்மேல் கட்டைகளை சுமத்தி அந்த பலிபீடத்திலே வைக்கும் போது அவன் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஒருவேளை அவன் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருந்திருக்கலாம். அந்த சனத்துல அவனுக்கு ஒண்ணும் புரியாது. ஏன் என் கையை கட்டுறாரு, ஆனா நீ ஏன் கட்டுறீங்கன்னு கேட்க கூட இல்ல. அவர் கட்டுறாருங்கிறப்போ அந்த பக்தி நிமித்தம் அவன் எதுவுமே பேசுறது இல்ல. அவன் அப்படியே இருக்கிறான். அந்த கையை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து கத்திய ஓங்குறப்ப கூட அவன் நினைச்சான், சரி நம்முடைய காரியம் அவ்வளவுதான் அப்படின்னு. இந்த தருணத்துல இன்னொரு சம்பவத்தை ஒரு கமெண்டேட்டர் ரொம்ப அழகா சொல்றாரு. ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் பிரச்சனைகள் வந்தப்போ ஒரு தடவை, அதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தப்போ, இது மிஷ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷ்னா, அப்புறம் அந்த இப்படியான சில தல்முட்ல இருந்து எடுக்கப்பட்ட சில தகவல்கள். அப்போ அந்த விருத்த சேதனம் நடந்தப்போ அவன் சொன்னானாமா, நீ உனக்கு விருத்த சேதனம் செய்யறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உனக்கு 8 நாள்ல தான் விருத்த சேதனம் செஞ்சாங்க. உனக்கு அந்த வலியோட இது தெரியாது. 2 சொட்டு ரத்தம் வந்திருக்கும், அப்படியா வந்திருக்கும், அதுக்கு மேல தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு கேட்டீங்கன்னா நான் 13 வயசுல தான் எனக்கு விருத்த சேதனம் பண்ணாங்க. அந்த வலி நோவெல்லாம் எனக்கு தான் தெரியும். நான் அந்த அளவுக்கு இருந்தனோடனே ஈசாக்கு சொன்னாப்லையாமா, அப்படியெல்லாம் இல்ல, நான் ஆண்டவருக்காக நான் என்ன சொன்னாலும் செய்வேன். எப்ப வேணாலும் நான் என்னுடைய உறவு என்னையே கேட்டா கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதா சில தகவல்கள் நமக்கு உண்டு. அப்போ அந்த பலிபீடத்தின் மேல் படுத்திருக்கிற அந்த தருணத்துல நீங்க ஒருவேளை மனசுக்குள்ள இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான். ஆபிரகாம் பதில் சொல்றாரு. பதில் சொல்றப்போ அவர் ஒருவேளை அழுதோ எமோஷனலா சொன்ன மாதிரி தெரியல. அது அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். என்ன பலி கொடுக்க போறாரு. ஆனா என்னன்னா அவர் மனதுல, அவர் முகத்துல எந்த விதமான உணர்வுகள் இல்லாம ஒரு காரியத்தை செய்ய முனைக்கிற முனைப்பு மாத்திரம் இருக்கேன்னு அவன் ஒருவேளை குழம்பி போயிருந்திருக்க முடியும். அந்த அடுக்கப்பட்ட கட்டைகள் மேல அவனை கிடத்துறாரு. கிடத்திட்டு கத்திய ஓங்குறப்போ ஈசாக்குடைய மனது எப்படி இருந்திருக்க முடியும்? அவனுக்கு ஐயோ என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்காம இருக்கிறப்போ உடனே அதாவது அந்த பலவிதமான உச்சக்கட்ட உணர்வு குவியல்களை நம்ம யோசிக்கிறது நல்லது. அப்போ கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறான். என்னன்னு கேட்டா ரொம்ப அழகா அந்த வசனத்தை பார்க்கலாம். நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் பாராது என்றும் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த 12வது வசனம் நமக்கு சொல்லுது. அத
அந்த ஆண்டவருடைய குரல் அல்லது தேவ தூதனுடைய ஒரு குரலை இல்ல ஆண்டவர் தான் இருக்கிறார். அப்போது அவர் கர்த்தருடைய தூதனானவர். கர்த்தனுடைய தூதனானவர் யாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ரொம்ப அழகா அந்த வசனம் இருக்கும். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். பிள்ளையாண்டான் மேல் ஒரு கையைப்படாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவன் புத்திரன். அந்த வசனத்தை சொல்றப்போ அதை அவன் காதுகளால கேட்கிறப்போ தன் தகப்பனுக்கும் தேவனுக்கும் தன்னை சிருஷ்டித்தவருக்கும் ஆன உறவின் நெருக்கத்திற்கு மிக நெருங்கிய சாட்சியாக அந்த காரியத்தை பார்க்கிறான். உடனே அதற்கான பதிலா அடுத்தது என்ன நடக்குது? பக்கத்துல கொம்புக்கு பின்னால ஒரு ஆடு இருக்குது. அதை பார்த்த உடனே என்ன பண்றான்? இவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து இவனை விடுவித்து அந்த கொம்புள்ள ஆட்டை எடுத்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் அப்படின்னு 13ஆம் வசனம் சொல்லுது. அப்போ தகன பலி நடக்கிறப்போ கூட இருந்து பார்த்த ஒரே சாட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா ஈசாக்கு. ஈசாக்கின் மனநிலையை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உயிருக்கு அடுத்த சனம் ஒருவேளை நான் இருப்பேனோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட அந்த பலி கட்டைகளின் மேல் படுத்திருந்தவன் ஒரு தெய்வீக கர்த்தருடைய தூதனானவருடைய இன்டர்வென்ஷன் தலையீடுனால தப்பித்திருக்கிறான். தப்பித்து பக்கத்துல நிக்கிறான். நிக்கிறப்போ அவனுக்கு பதிலா ஒரு கொம்புள்ள ஆடை கெடுத்து அந்த தகன பலியாக ஆபிரகாம் ஒப்பு கொடுக்கிறார். நம்ம ஆபிரகாம் பத்தி பாக்குறப்போ நம்ம அந்த 13வது வசனத்திற்கும் 14வது வசனத்திற்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்ததை இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஏன்னா பலி இட்டதுக்கு பிறகுதான் பின்பு ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அப்போ யெகோவா ஈரேன்னு பெயரிடுறதுக்கு என்ன காரியம் கேட்டீங்கன்னா, அந்த யெகோவா இருக்கு நம்ம போன தடவையே அது பார்த்தோம். அதனால நான் அதிகமா அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அந்த எல்லாம் பார்த்து கொள்ளப்படும்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, முழு உலகத்திற்கான மீட்பின் திட்டம்னு நம்ம ஆபிரகாம் பத்தி பாக்குறப்போ நம்ம சொன்னது ஒருவேளை இந்த கூடுகையில தொடர்ந்து இருக்கிற பலருக்கு புரியக்கூடும் நான் நம்புறேன். அப்போ கர்த்தருடைய பர்வத்தில எல்லாம் பார்த்து கொள்ளப்படும்னா முழு உலகத்திற்குமான ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் தேவனானவர் ஆபிரகாமுக்கு உணர்த்துவதுதான் அக்கீடாவுடைய பிரதான நோக்கம்னு புரிஞ்சுக்கிறோம். அப்பதான் மோரியா மலை எதுக்கு? மோரியா மலை ஏன் வர சொன்னாங்க? மோரியா மலை ஆண்டவர் சிலுவையில் அடிச்ச இடம். எந்த இடத்துல கொல்குதா இருந்ததோ அந்த இடத்துலதான் இருந்துங்கிறதெல்லாம் அப்ப நம்ம பார்த்தோம். அப்போ இத்தனைக்கும் சாட்சியாக பார்க்கிறவன் யாரு? ஈசாக்கு. அப்போ அவனுக்கு ஒரு காரியம் புரியுது. தேவகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்ததன் அடையாளத்தை போல தன்னை பயன்படுத்தின கடவுளை அவன் அறிந்து கொள்கிறான். அது அவனுக்கு நீங்க ஒரு காலத்துல உயிருக்கு பயமான ஒரு காரியம். இன்னொன்னு அப்பாவுக்கும் அவருக்குமான அந்த உறவு பற்றின பிரமிப்பு. 3வது அந்த முழு உலகத்திற்கான மீட்பின் திட்டத்தை தன்னை வைத்து அடையாளம் காட்டின கடவுள். அந்த பிரமிப்பு. இது எல்லாமே பலவிதமான உச்சகட்ட உணர்வு குவிகள்ல ஈசாக்கு ஒருவேளை சிக்கி இருந்திருக்க கூடும். பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த இதுல நீங்க அடுத்த வசனத்துக்கு 14, 15க்கு நடுவுல ஒரு இடைவெளி இருந்திருக்கும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்துறோம். ஏன்னா அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆந்தர வானத்திலிருந்து கூப்பிட்டு. அப்ப என்னன்னா அந்த பகுதியில 3 வசனங்களுக்கு நடுவுல இடைவெளிகள் இருந்தா மாத்திரம்தான் இது சரியான பரிமாணத்துல சரியான கோணத்துல நம்ம புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த 3 வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. ஆனா யோசனை பண்ணி பார்த்தா ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, தனக்குமான வாக்கு தத்தம் என்பதை அவன் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அதோடைய ரிப்பிட்டேஷன் பின்னாடி அவர் சொல்றப்ப கூட வர்றதை நம்ம பார்க்கிறோம். முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, உன் புத்திரன் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்தாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், அடுத்த வசனத்துல பார்த்தா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன். அந்த வசனத்தை பார்த்தா அப்போ அந்த 3 வசனத்திலையும் மைய பொருளா இருக்கிறது அவருடைய சந்ததின்னு சொன்னது ஆபிரகாமுடைய சந்ததிக்கு முன்னோடியாக இருக்கிற
தான் தான் என்று புரிய ஆரம்பிக்கிறது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூணாவது இந்த அக்கீடா முழுக்க ஒருவேளை ஆபிரகாமையே நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கவன குவியல் எல்லாம் ஆபிரகாம் மேலேயே இருக்குது. அந்த கவனத்தை நம்ம கொஞ்சம் ஈசாக்கு மேல திருப்புனா அவனுடைய பிற நடவடிக்கைகளின் காரணத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியும். அவன் ஏன் தேவனை பார்த்த பிரமிப்பு, பயம், ஒருவேளை இந்த அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கும். தமிழ்ல பார்த்தா அது பயங்கரம் இருக்கும். பயங்கரம்னா நம்ம நினைக்கிற பயங்கரம் வேற. அப்போ தேவனை தரிசித்த அல்லது தேவனுடைய பிரசன்னத்திற்குள் உணர்ந்த ஒரு பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம் அந்த இடத்துல நிச்சயமா ஈசாக்குக்கு ஏற்பட்டிருக்க கூடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த அக்கீடாவுல அந்த பலி கொடுக்கிறது முடிஞ்ச உடனே ஈசாக்கு வீடு திரும்புவதில்லை. இதை நீங்க ரொம்ப தெளிவா நீங்க இதை மனசுல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஈசாக்கு திரும்புவதில்லை. ஆபிரகாம் தன்னுடைய 2 வேலைக்காரரோட திரும்பி வரான். திரும்பி நீங்க அந்த வசனத்தை கூட பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்திற்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே குடியிருந்தான் அப்படின்னு 19வது வசனம் சொல்லுது. எந்த இடத்திலும் ஈசாக்கு கூட வந்தான், ஈசாக்கு உடன் இருந்தான் அப்படின்ற ஒரு தகவலே கிடையாது. தகவல் கொடுக்கலன்னா அவன் அங்கதான் இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா அதற்கான ஆதாரத்தை நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நடுவுல நம்ம இந்த பகுதியை பத்தின நம்ம மிட்ராஷ், அதாவது இந்த யூத வேதத்திற்கான விளக்க பகுதிகள் இருக்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம அதை பத்தி பல தடவை சொல்லியிருக்கோம். அதுல இருக்கிற தகவல் என்னன்னா, ஆபிரகாம் இந்த பலவிதமான தெய்வீக அதிர்ச்சிகள் அல்லது ஒரு ஒரு பரவசம் இப்படியான பல்வேறு உணர்ச்சி உச்சங்களை தொட்ட ஈசாக்க அவன் ஷேம் கூட, அதாவது நோவாவின் மகன் ஷேம் அப்போ இதுல இருக்காரு, அராரத்துல இருக்காங்க. அவர்கிட்ட அவன் கன்சோல் ஆகிறதுக்கு, அவன் ஆறுதல் அடைய, அவன் திடப்பட, அல்லது இந்த ஏற்பட்ட இந்த அதிர்ச்சிகளிலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டு இன்னும் கடவுளை நெருங்கி வர அவரிடம் ஆலோசனை பெற அவன் அனுப்புனான்னு சொல்லி இருக்கு. மொத்தத்துல பெயர் சபாவுக்கு அவன் வரல, அவன் அங்கேயே போய் விடுகிறான். இந்த காரியத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா பலவிதமான சந்தேகங்களுக்கான இடங்கள் நமக்கு இல்லாம போகும். அப்ப அவன் அங்க போய் இருக்கிறதுனாலதான் நீங்க அதிகாரத்துல சாராள் மரணம் அடைந்த செய்தி நமக்கு வேதம் சொல்லுது. அவர் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள் அப்படின்னு. நீங்க ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா, அவளுடைய மரணம் நிச்சயமா உடனடியா ஈசாக்குக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா ஆபிரகாமுக்கே சாராளுடைய மரணம் ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன் தன்னுடைய மகனை பிரிந்த சாராளின் மரணம் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி சாராள் கிரியத் அர்பால போய் இறந்துட்டாங்க. இறந்த உடனே அவளை அடக்கம் பண்ண மக்கபேலா குகையை அவர் வாங்க போறது, அந்த காரியங்களை அந்த அதிகாரம் முழுக்க நம்ம பாக்குறோம். பாக்குறப்போ என்னன்னா, அவளை ஆபிரகாம் மாத்திரம்தான் அடக்கம் பண்றான். சொந்த ஒரே குமாரனான ஈசாக்கு அந்த அடக்கத்திலே கலந்து கொள்வதில்லை. ஒருவேளை அதற்கு கலந்து கொள்ளாததற்கு காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, வர முடியாத தொலைவிலே அவன் இருந்தான். ஒருவேளை இந்த நாள் போல நம்ம உடனடியா கிளம்பி வர முடியாது. உங்களுக்கு அராரத்து மலைகள் பத்தி தெரியும். அங்கிருந்து பல நாட்கள் தூரம், பல ஏராளமான தூரம், 1 வாரம் 10 நாள் தூரமா ஒருவேளை இருக்கக்கூடும். அப்ப அங்கிருந்து வர முடியாம இருக்கலாம். அங்கிருந்து அவனுடைய சாராளுடைய மரணம் கூட உடனடியா ஈசாக்குக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும். ஒரு கால இடைவெளிக்கு பிறகு தெரிந்திருக்க முடியும். அதனாலதான் அவன் எதுக்கு வர முடியல, சாராளுடைய அடக்கத்திற்கு அவனால் வர முடியாமல் போனது. அந்த வர முடியாமல் போனதின் துக்கம் அவனுக்கு வெகு நாள் இருந்ததை பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த எலியேசர் கல்யாணம் முடிச்சு வர்றப்போ அந்த ஒரு வசனம் அந்த அவனுடைய துக்கத்தை இது பண்ணுது. ஏன்னா அது நடந்து முடிஞ்சு பல நாட்கள் ஆயிருக்கலாம். ஆனா அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, ஈசாக்கு அந்த ரெபேக்காள் ரெபேக்காள் அவன் எப்படி வந்தவொடனே எப்படி பாக்குறான்னு கேட்டா, ஈசாக்கு ரெபேக்காளை
தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். அதுல இன்னொரு அழகான சூட்சமும் இருக்கு. சாராள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய மிக நெருங்கிய ஒரு உறவினர் தான். என்ன சொல்ல போனா நீங்க வந்து ஒரு ஒரு இதாட்ட ஒரு ஆட்சியில் இருக்கும். நீங்க அந்த அக்கினாவுடைய கடைசி இதுல பாத்தீங்கன்னா பெத்துவேல் ரெபெக்காளை பெற்றான் என்று அறிவித்தான்னு ஒரு வசனம் இருக்கும். 22 வசனம். அப்போ கொஞ்சம் குறைய ஒரு பெரிய இடைவெளி. அந்த இடைவெளியை வந்து பல பேர் பல விதமா சொல்றாங்க. ஆனா நம்ம ஒரு புரிதலுக்காக எப்படி வச்சுக்கன்னு கேட்டா கிட்டத்தட்ட 20 வருஷத்திற்கு மேற்பட்ட ஒரு இடைவெளி. அந்த இடைவெளிங்கிறது வந்து இப்போ அது ஒரு காரியம். அந்த ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்ல ரெபெக்காளுடைய முகத்துல தன் தாயின் முகத்தை அவன் பார்த்திருக்க கூடும். தன் தாயின் சாயலை பார்த்திருக்க கூடும். ஏற்கனவே ஒரு மகன்னா பெரும்பாலும் தாய் மேல ரொம்ப பிரியமுள்ளவங்க. அவங்க 20 வருஷம் 22 வருஷம் அவர்கள் ஒன்றாக ஜீவித்த போது தகப்பனும் தாயும் அவர்கிட்ட காட்டின பாசத்தை பத்தி ஏற்கனவே நம்ம பேசிட்டோம், ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ தன் தாயின் மேல் வைத்திருந்த அந்த அளவிற்கு அதிகமான பாசம் இன்னைக்கு ரெபெக்காளை பார்த்த உடனே தன்னுடைய சொந்த தாயை பார்ப்பதை போல இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான், அவளை தன்னுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் தன்னை மனைவியாக்கி கொண்டு, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வரி ரொம்ப அழகான வரி, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்பதான் பாக்குறான், கூடாரத்துக்கு பாக்குறான், அவளை நேசித்தான். அவளை பார்த்த உடனே அவ மேல வந்து ஒரு சொல்லி முடியாத ஒரு பிரியம் வருது. அதுக்கு முன்ன பின்ன அவன் பார்த்தது கிடையாது. ஆனா அவளை பார்க்கிறப்போ தன் தாயை பார்ப்பதை போல மனதிற்குள் ஒரு பெரிய பிரமிப்பும் அந்த பூரிப்பும் வந்திருக்கணும். அதனால அந்த அடுத்த வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம். அப்போ அந்த நாள் வரைக்கும் அவனுடைய கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தன் தாய்க்காக துக்கம் கொண்டிருந்த ஈசாக்கு தன் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். இதுதான் ரொம்ப அழகான விஷயம். இப்போ இந்த துண்டு துண்டா ஒருவேளை இந்த அதிகாரங்கள்ல சொல்லியிருந்தாலும் இதை நீங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது ஒரு மிக அழகான ஒரு சித்திரம், மிக அழகான ஒரு காரியம் நம்ம கண்களுக்கு முன்பாக மனதிற்கு முன்பாக வெளிப்படுகிறத பார்க்கிறோம். அப்போ அம்மாவை போல இருக்கிற ரெபெக்காள் மேல ஈசாக்கு மிகப்பெரிய பிரியம் வைத்ததுல தப்பு இல்லை. அப்போ அந்த 20 வருஷம் இடைவெளி ஒரு பெரிய காரியமா அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா பின்னாடி வர்றது அது வேற கதைன்னு வச்சுங்க. இப்ப நம்ம இத பார்த்தோம்னா இதுல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தன் தாய்க்காக துக்கம் பட்டு கொண்டிருந்து வேறொரு பகுதியில சேமிடமிருந்து திரும்பி வந்தவன் அவன் எங்கே தங்கி இருந்தான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா 3 இடத்துல அந்த காரியத்தை பத்தி சொல்றாங்க. அது என்னன்னா லாகாய் ரோயி என்ற துறவண்டை, லாகாய் ரோயி அந்த வசனத்தை கூட யாராவது ஒருத்தர் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது இப்ப சாம் எலிசபெத் யாராவது படிக்கிறீங்களா? முதல்ல ஆதியாகமம் 16:14 படிங்க. ஆனா இத படிக்கிறேன். 16:14 முதல். ஆகையால் அந்த துறவின் பெயர் லாகாய் ரோய் எனப்பட்டது. இந்த லாகாய் ரோயுடைய அதுக்கு முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னா அதற்கும் ஆகாருக்கும் இருந்த அந்த உறவு தெரியும். நீர் என்னை காண்கிற தெய்வம். அந்த 15வது வசனத்தை படிங்க. 13வது வசனத்தை. ஆகையால் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமா, எல்ரோயின்னு பேருன்னு நமக்கு தெரியும். அடுத்த வசனம் தான் பாத்தீங்கன்னா என்னது நம்ம ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. லாகாய் ரோயி எனப்பட்டது. அப்போ அந்த லாகாய் ரோயை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 24:62 படிங்க. 24:62 ஆதியாகமம் 24:62. ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான்.
அப்பொழுது அவன் லகாய் ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். பாத்தீங்கன்னா திரும்ப லகாய் ரோயி வருது. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 25:11. 25:11. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய் ரோயி ஆனா என்னும் ஈசாக்கு எங்க துறவுக்கு குடியிருக்கான்? படிங்க. லகாய் ஈசாக்கு ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். குடியிருந்தான். அப்போ இந்த லகாய் ரோயி பக்கத்துல இருக்கிறான்னா ஒரு சொல்லாம சொல்லப்படுகிற ஒரு காரியம். இன்னொரு க்ளூ அடுத்த காரியத்தில வருது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 அதிகாரத்திற்கு முன்னாடி போயிருந்த அடிமை பெண்ணான ஆகாரையும் இஸ்மவேல் பத்தியும் திடீர்னு ஒரு குறிப்பு வருது. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வரலாறு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு இது சம்பந்தம் இல்லாம ஒரு காரியம் வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அழகான நம்ம ஒருவேளை நாம் யூகித்தறியக்கூடிய மறைமுகமாக சொல்லப்பட்ட இந்த காரியம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆபிரகாம் நீங்க 25வது அதிகாரம் 25வது அதிகாரம் 9வது வசனத்தை படிங்களேன் யாராவது. 25:9. அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இந்த இதை நீங்க நல்லா மனசுல இருத்திக்கிறது ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும். இப்ப ஆபிரகாம் இறந்தப்போ எத்தனை வயசாச்சுன்னு கேட்டீங்கன்னா 175 வயதுன்னு பாக்குறோம். சரிங்களா? 175 வயதுன்னா ஈசாக்குக்கு எத்தனை வயசாயிருக்கும்? 75 வயதா இருக்கும். ஏன்னா அவருடைய 100வது வயசுல பிறந்தவர். இது ரொம்ப இயல்பான விஷயம். அப்போ அந்த 75 வயதான ஈசாக்கும் இங்க பாத்தீங்கன்னா இஸ்மவேலும் வந்தான்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு. பாத்தீங்கன்னா ஏன்னா இஸ்மவேலுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? அவர் கூட ஒரு 13 வயசு. 75, 10, 85, 3, 88 வயசு. அப்போ இந்த 88 வயசு இஸ்மவேலும் 75 வயது ஈசாக்கும் 175 வயதான தன் தகப்பனை மக்கபேலா குகையில் அடக்கம் செய்கிறார்கள். அப்போ அந்த அடக்கம் செய்யறதுக்கு ஒரு முன்னோடியா என்ன இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, லாகாய் ரோயி அதை சுற்றி இருந்த இஸ்மவேலும் அந்த கூட்டத்தினரும் அவங்க என்ன பண்றாங்க, அவர்களுக்கு மத்தியிலே இருந்த கசப்பு உணர்வுகள் எல்லாம் மாறி போய் அவர்கள் மத்தியில ஒரு சுமூகமான உறவு, ஒரு ஒப்புரவாகுதல் ஏற்படுது. ஏன்னா நமக்கு ஏற்கனவே அவர்கள் 2 பேரும் அந்த இடத்தை விட்டு பிரிஞ்சு போனப்போ ஏற்பட்ட மன வருத்தம், ஆகாருடைய வருத்தம், இல்ல ஒருவேளை இஸ்மவேலுடைய வருத்தம் எல்லாம் மாறி போய் வயது முதிர்ந்த பிறகு, வயது ஆன பிறகு அவர்கள் ஒப்புரவாகி அவர்கள் 2 பேரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையா தன் தகப்பனை அடக்கம் பண்றாங்க. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான அழகான விஷயம். நம்ம என்ன யூகிக்க இடம் இருக்கு? ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த சிலதுல இஸ்மவேலுடைய சந்ததி பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. மூத்த மகன் நெபாயத், கேதார், அத்பியல், மித்சாம், மிஷ்மாத் வரிசையா சொல்லியிருக்கு. அவர்களுக்கும் ஒரு சமை ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் கூட அவர்கள் பழக ஆரம்பித்திருக்க முடியும். அப்ப என்னன்னா பிரிந்திருந்த இரு குடும்பங்கள் சேர்கிற ஒரு காரியம். இது ஏன் சேருச்சு? நீங்க பாத்தீங்கன்னா லாகாய் ரோயி அந்த பக்கத்துல குடியிருந்தான்னு சொல்றப்போ அவன் மனதில் இருந்த தனிமை உணர்ச்சி, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவனுக்கு சுற்றி இருந்த பெரிய வருஷ பிளவினால அவன் இன்னும் சொல்ல போனா ஒரு அழகா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கும், எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட்னு. எக்ஸ்ட்ரோவர்ட்னா எல்லாத்துக்கிட்டையும் தடபடலா பேசி பழகிறவங்க. இன்ட்ரோவர்ட்ங்கிறது தனக்குள்ளே சுருங்கி கொள்கிறவர்கள். ஈசாக்கு ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தான். அந்த இன்ட்ரோவர்ட்டாக இருப்பவர்கள் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்டலா இருப்பாங்க. அதாவது உணர்வுக்கு அடிமைப்படுகிறவர்களாய், உணர்வுக்குள் உள்ள அடங்கி போகிறவர்களா இருப்பாங்க. அப்போ அவர்கள் அந்த அந்த
தன்மையின் காரணமாக அவன் தன்னுடைய பழைய உறவுகளை தேடி போயிருந்திருக்கணும். லாகாய்ரோவு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவன் ரெபேக்கால கூட்டி கொண்டு வர்றப்ப கூட லாகாய்ரோய் துறவு வழியாக வந்தான் பாக்குறோம். அவனுடைய மாலை பிரேயர். இன்னொரு காரணம் கூட சொல்லுது, அவன் மாலை நேர ஜெபத்தை துவங்கினவன் ஈசாக்கு தான் சொல்லி இன்னொரு குறிப்பு இருக்கு. அப்போ அவன் என்ன கடவுளையும் சார்ந்து கொண்டான், அதே நேரத்துல தன்னை நேசிக்கிற அல்லது நேசித்த அல்லது தனக்கு பரிச்சயமான உறவுகளையும் தேடி போனான். அவன் அன்புக்கு தேடினவனாய் அல்லது ஒரு ஆதரவுக்கு தேடினவனாய் இந்த ஈசாக்கு இருந்ததை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் கிட்ட அவனுக்கு பக்தி அப்படின்னு கேட்டா நிச்சயம் பக்தியா இருந்திருக்கும். ஏன்னா அவன் வந்து கடவுளை தேடினான். ஏன்னா இன்னொரு காரணத்தை கூட நம்ம பார்க்கிறோம். தேவன் அவனை அறிந்தவராய். நீங்க பாத்தீங்கன்னா 11வது 25:11 என்ன நம்ம பார்க்கிறோம்? ஆபிரகாம் மரித்தபின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இது எவ்வளவு அழகான ஒரு வசனம் பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு காரியம். அவனை எந்த நேரத்துல ஆபிரகாம் இறந்து அவர்கள் அடக்கம் பண்ணி வந்த பிறகு அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும்படியாக அல்லது தேறுதலை தரும்படியாக தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்போ ஆசீர்வதிக்கிறப்போ அந்த ஒரு காரியம் என்ன விளைவை கொடுக்குன்னு கேட்டா, அவனுக்கு இன்னும் தேவன் மேல் ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் ஒரு ஒரு பக்தி வைராக்கியம் அவனுக்கு வந்திருக்க முடியும். சுற்றி இருக்கிற உறவுகள் கூட ஒரு ஒப்புரவு நடந்தாச்சு. இஸ்மவேல் கூடயே ஒப்புரவு அதுல நடந்துச்சு. இன்னும் நீங்க பின்னாடி நோக்கி பாத்தீங்கன்னா அந்த ஏசா கல்யாணம் பண்ணது இஸ்மவேலுடைய ஒரு புத்திரத்தை அவனுடைய குடும்பத்துல ஒருத்திய கல்யாணம் பண்றான்னு பாக்குறான். அப்போ இந்த குழந்தைகள் அவங்க எல்லாம் வந்து பழகி இருந்திருப்பதின் ஒரு அடையாளம். இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஆபிரகாமை கர்த்தர் 2ஆம் முறை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து ஆதியாகமம் 26:3-5 பாருங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு எந்த சூழ்நிலையில கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறான்னு பார்த்தா, ஆபிரகாமின் நாட்களிலே பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் போனான்னு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து ஆண்டவரை அவன் என்ன பண்றதுன்னு, ஏன்னா இது வந்து ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்த அநேகம் காரியங்கள் ஈசாக்கு வாழ்க்கையிலும் ரிப்பீட் ஆகுறத நம்ம பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா அவன் அந்த அபிமெலேக்கு கிட்ட போறப்போ ஆண்டவர் தரிசனமாகி அவன் மேல் வைத்திருந்த அந்த அற்பை அடையாளப்படுத்துற மாதிரி ஆண்டவர் பேசுறாரு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆபிரகாம் எகிப்துக்கு போனப்ப கூட இவர் என்ன சொல்ற, போகாதன்னு சொல்ல. ஆனா இப்போ இவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு. அடுத்த வரி பாருங்க, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் மரித்த பிறகு, இந்த பஞ்சம் வந்த பிறகு ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி ஆபிரகாம் கூட எப்படி பேசினாரோ அதே வண்ணமாக அவனோடு பேசுகிற கடவுள். எப்போ 22 அந்த அகிடா அனுபவத்திற்கு பிறகு அப்போது பேசினதை ஒருவேளை கேட்ட ஈசாக்கு 2ஆம் முறையாக அவரை பார்த்து அவர் வார்த்தைகளை கேட்கிற அனுபவம். அதுல என்ன, முன்பு சொன்ன வாக்கு தத்தங்களை நான் மாற மாட்டேன்னு சொல்ற மாதிரி மறுபடியும் அதை உறுதிப்படுத்துறாரு. அதுல வந்து இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த 4வது வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். இந்த ஒரு வசனம் தான் ஆபிரகாமுடைய தேவனுக்குண்டான நியமங்களை அவன் கிரமமாக பின்பற்றினான் என்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு அத்தாட்சியாய் அல்லது ஒரு சர்டிபிகேட்டா இருக்கிறத பாக்குறோம். பல நேரங்கள்ல ஆபிரகாம் பத்திய ஒவ்வொரு கூடுகையிலும் நம்ம பேசுறப்போ இந்த சந்திப்புகள் தான் ஆபிரகாமுடைய 100 வருஷ வாழ்க்கையில நடந்ததுன்ட்டு இல்ல,
ஆனா இந்த சந்திப்புகள் பல்வேறு பரிமாணங்களை நமக்கு காட்டுகிற ஒரு காரியம் நம்ம பார்த்தோம். அப்போ ஆண்டவர் அதை தாண்டி இடையில் இருக்கிறப்போ தன் நியமத்தை சொல்றாரு, தன்னுடைய விதிகளை சொல்றாரு, தன்னுடைய பிரமாணங்களை சொல்றாரு. அதை அவன் ஒழுங்கா கைப்பிடிக்கிறதுக்கு அவர் சாட்சி கொடுக்கிறாரு. அத சொல்லிட்டு ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொன்ன அதே ஓமையை சொல்றாரு. நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததியில் பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதங்களும் ஜாதிகளும், இன்னும் சொல்ல போனா நம்ம ஏற்கனவே ஜாதிங்கிறத தேசம் படிக்கணும்னு பார்த்தோம். அப்ப என்னன்னா, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இது ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை மறுபடியும் அதே தேவன், அதே யெகோவாகிய கர்த்தர் ஈசாக்குக்கு சொல்றார். என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, உடனே நீங்க ஆபிரகாம் நான் எல்சதாயா வந்த போதுன்னா முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான் இருக்கும். நீங்க யாக்கோபுடைய அந்த டிவைன் ரிவலேஷன் இன்டர்வென்ஷன் இந்த இதுல பேசுறப்போ அவர்களுடைய ரெஸ்பான்ஸ பாக்குறோம். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கு எதுவுமே சொன்ன மாதிரி தெரியல. அவன் அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஒரே ஒரு ஆண்டவரே நீங்க சொன்னபடி செய்யறேன். எகிப்துக்கு போகலன்னா போகல, நான் இங்க வந்தேன், நீங்க அங்க போக வேண்டாம்னு சொன்னதுனால இங்க கேராரிலேயே குடியிருந்தான்னு சொல்லி குடியிருக்கிறத பாக்குறோம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக ஈசாக்கு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்ம இன்றைக்கு நேரம் நெருங்கிட்டதுனால நம்ம அடுத்த கூடுகையில மற்ற சில காரியங்களை பார்ப்போம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்குமான அந்த ஒற்றுமை, அப்புறம் அந்த நாட்களின் கலாச்சாரத்தை அடையாளப்படுத்துகிற அநேகம் காரியங்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 பகுதியில தான் அந்த துறவுகள் தோண்டுதல் அப்படின்னு வரும். அது என்ன துறவு தோன்றது, என்ன அது ஏன் தோன்றாங்க, எதுக்கு தோன்றாங்கிறத ஒருவேளை நம்ம அடுத்த கூடுகையில பார்க்கலாம். அந்த துறவுக்கு அது எதை அடையாளப்படுத்துது, அது என்ன காரியத்தை அடையாளப்படுத்துது நம்ம பாக்குறோம். நீங்க ஏன்னா ஈசாக்கு 3 துறவு தோன்றாது. அந்த பெயர்களின் அர்த்தங்கள் இன்னொரு பெரிய வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கும். இப்போதைக்கு ஒருவேளை நமக்கான நேரம் குறியிட்டதுனால நம்ம ஒரு சின்ன ப்ரே பண்ணா நீங்க உங்களுடைய கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ளலாம். பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, இதோ சுவாமி, இன்றைக்கு இதோ இந்த குறுகிய நேரத்துல நாங்கள் ஈசாக்கை பற்றி பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, அவன் ஆபிரகாமின் ஏகசுதன், பிரிய குமாரன் என்றெல்லாம் பார்த்தோம் சுவாமி. அக்கிட அனுபவத்திலே ஆபிரகாமோடு உடனிருந்து எல்லா விதமான காரியங்களையும் அறிந்து பரவசித்து அந்த உணர்ச்சிகளின் கொந்தளிப்பிலே தன்னை மறந்து அதன் பாதிப்புகளோடு அடுத்த ஒரு 20-25 வருடங்கள் இருந்த ஒரு மனிதன் சுவாமி. ஆனாலும் நீர் அவனை நேசித்தீர். ஆனாலும் நீர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தீர். அவனை நீர் கைவிடாதபடிக்கு அவனிடம் பேச ஒருவேளை பயந்தானோ என்று யோசிக்கிற அளவு இருக்கு சுவாமி. நீ பேசும்போது அவன் ஒருவேளை மௌனமாய் தலை குனிந்து அதை கேட்டுக்கொண்டு மௌனமாய் நீ சொல்லுகிறபடி செய்கிறவனாய் இருந்தானே தவிர அவன் பேசுகிறவனாய் காணப்படல சுவாமி. அவனை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஒரு குறிப்பு சொல்லுது சுவாமி, அவனுக்கு அவனுடைய நீர் அவனை ஆசீர்வதித்தது நிமித்தம் அவனுடைய விளைவுகள் 100 மடங்காய் இருந்தது என்று. ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கூட அந்த கிருபை கிடைக்கல, யாக்கோபு கிடைக்கல சுவாமி. ஆனா ஈசாக்குக்கு எந்த அளவு நீர் அவனை ஆசீர்வதித்தீர் என்றால் அந்த ராஜா ஆண்டவரே அவனோடு ஒப்பந்தம் போடுகிற அளவு சுவாமி. ஈசாக்கை பற்றின இன்னும் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு தேவரீர் கிருபைக்கு வந்துள்ளோம். அடுத்த கூடுகையில சுவாமி அதை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய வழிநடத்துதலை நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்று புரிந்து கொள்ள எங்களுக்கு இன்னொரு தருணத்தையும் வாய்ப்பையும் தாரும் சுவாமி. தகப்பனை இதெல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் இயேசுவின் அற்புதமான நாமத்திலே உம் பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோகிம். ஆமென், ஆமென், ஆமென். எலிசபெத்.